கொஞ்சம் போர் அடிக்குது. யூடியூப் பக்கம் போனா வாரம் ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த வாரம் டெக் பாஸ் பிரச்சனை. அப்படியே அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா அங்க நயன்தாராக்கோ தனுஷ்கோ இது 10 கோடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த மூவி சைடு போனா அங்க ஏதோ ஜோதிகா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டிவி சைடு வந்தா அங்க எப்பவுமே பிரச்சனை தான். அப்படியே நம்ம லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தா அங்க எப்பவுமே பிரச்சனை மட்டும் தான் போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப்ல பிரியாணி மேன் பிரச்சனை, ஏ2டி பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்க்கு டேரக்டருக்கும் பிரச்சனை, அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ இர்ஃபானுக்கு பிரச்சனை, அண்ட் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் பிரச்சனை. அண்ட் இந்த பிரச்சனை இதோட நின்றாம அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை வரும், அடுத்த மாசமும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நான் இங்க டெக் பாஸ் பண்ணது தப்பு, சுதர்ஷன் பண்ணதா ரைட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தனுஷ் பண்ணது தப்பு, நயன்தாரா பண்ணதா ரைட்டு அப்படின்ற எந்த டிபேட்டுக்குள்ளேயும் போக நான் விரும்பல. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அந்த வீடியோ போட்ட டெக் பாஸ்க்குமே ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட் தான், அந்த வீடியோக்கு ரிப்ளை வீடியோ போட்ட சுதர்ஷனுக்கும் பெனிஃபிட் தான். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனுஷ் கேட்ட 10 கோடி நயன்தாரா கொடுத்தாலும் தனுஷ்க்கு பெனிஃபிட் தான், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா நயன்தாராக்கும் அதுல பெனிஃபிட் தான். பட் இதை பாக்குற நமக்கு பேசிக்கா ஹியூமன்ஸ் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் பிரச்சனை, அப்படி இல்லைனா பக்கத்து வீட்டு பிரச்சனை, இல்லை ஏத்து வீட்டு பிரச்சனை, இல்லை நம்ம தெருவிலேயே ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை வேற எங்கேயாச்சும் பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம தலைவலிக்கும். அதுவே நமக்கு பிடிச்ச கிரியேட்டர் இல்லை ஆக்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்றதுமே தெரிய வருதுன்னா நம்மளால மூக்கு நுழைக்காம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பட் இது நமக்கு பிடிச்ச கிரியேட்டர் இல்லை ஆக்டர் நின்றுட்டா மட்டும் போதும். வாரம் ஒரு கிரியேட்டர் பிரச்சனை நடக்குது, வாரம் ஒரு ஆக்டருக்கு டிவோர்ஸ் நடக்குது, பல கான்ட்ரவர்சி நடந்துட்டே தான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டே இருந்தா நம்ம பிரச்சனை யார் தான் பாக்குறது? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டிக்கு இம்பாக்ட் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த தனுஷ் 10 கோடி மேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த 10 கோடியை அவர் ஏதோ டொனேஷன் பண்ணியிருந்தாலுமே அது டெஃபினட்டா வைரலாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாசிட்டிவிட்டிக்கு இம்பாக்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட பல மடங்கு நெகட்டிவிட்டிக்கு இம்பாக்ட் இருக்கும். இதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கலாம், நியூஸில் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். பிகாஸ் இந்த நியூஸை ஓப்பன் பண்ணிங்கனாலே பல கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கும், பல பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலை ரேப் இப்படிப்பட்ட பல நம்ம எமோஷனல் ட்ரிகர் பண்ணுற பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் ஆடியன்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதான் அவங்களும் போடுவாங்க. இல்லை ப்ரோ இதை நான் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கன்சூம் பண்ண நினச்சிங்கன்னா இது என்டர்டைன்மெண்ட் நின்றுட்டா ஓகே தான். பட் இது அதை தாண்டி 2 பேருக்குள்ள டிபேட் உருவாக்குது. இவங்க பண்ணது கரெக்ட், இல்லை இவங்க பண்ணதான் தப்பு, இது இவங்க பண்ணதான் தப்பு, இவங்க பண்ணது கரெக்ட். இது தேவையில்லாத டிபேட் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியும் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் நானுமே இதுமாரி பல டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி ப்ரோ இவ்வளோ பேசுறியே, நீ இந்த கான்ட்ரவர்சி பற்றி தானே பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நான் இந்த கான்ட்ரவர்சியை கன்சூம் பண்ணாலுமே அதை நான் இப்போ வீடியோ போகிறதுனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கும் பெனிஃபிட் தான். பட் பார்த்துட்டு மட்டும் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டைம் மட்டும் தான் வேஸ்ட். பிகாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கீங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது. அவங்க பிரச்சனைலாம் முடிஞ்சு சால்வ் ஆகிட்டு அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் இருப்பாங்க. பட் நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. இல்லை ப்ரோ எனக்கு இதுவே நல்லா தான் இருக்குது, நல்லா டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டெஃபினட்டாக நீங்கள் கன்சூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நான் பண்ண காரணம் என்னோட ஆடியன்ஸ் ஒரு 1500 பேர் இருக்காங்க, அவங்க முடிச்சுக்கோங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 18 to 30 அந்த கேட்டகரி தான் இருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட ப்ரைம் பீரியட். ஸோ ப்ரைம் பீரியடில் இந்தமாரி போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி கன்சூம் பண்ண ஆரம்பிங்க. யூடியூப்ல எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் இருக்கோ அதை விட அதிகமாக எஜுகேஷனுக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எடிட்டிங், டிசைனிங், ரைட்டிங், கோடிங் இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கு எல்லா ரிசோர்ஸஸுமே ஃப்ரீயாக இதுலேயே இருக்குது. நீங்கள் கன்சூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் கன்சூம் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அதை கன்சூம் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்களே ஸ்கிப் பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அந்த எஃபோர்ட்டையும் டைமையும் தூக்கிட்டு போய் அதில் போட்டிங்கன்னா அதில் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சும் நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்றது. யூடியூப்னு இல்லை, எந்த பிளாட்ஃபார்ம் எங்கே போனாலுமே பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் நம்மளை கொஞ்சம் டிவைட் பண்ண முடியலையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் இன்னைக்குன்னு இல்லை, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் பல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்போது அந்த கான்ட்ரவர்சி அந்த பிரச்சனை நம்மளால தடுக்க முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம் பண்ணுறோன்றது நமக்கு எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுமானது தான். அண்ட் ஃபைனலாக நீங்கள் மற்றவங்களோட பிரச்சனையில மூக்கு நுழைச்சிட்டே இருந்தீங்கன்னா நாளை பின்ன உங்களோட பிரச்சனை வேற யாராச்சும் மூக்கு நுழைப்பாங்க. பிகாஸ் கர்மா இஸ் எ பூமராங். அண்ட் கண்டென்ட் நிறைய பேர் கிரியேட் பண்ண காரணமே பல கண்டென்ட் இன்ஸ்பயர் ஆகிதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை விட கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்கனால கான்ட்ரவர்சி அதிகமாக வியூஸும் போகுது இல்லையா? ஸோ அப்படின்னும் போது கண்டென்ட்டை தாண்டி கான்ட்ரவர்சியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்ற ஒரு பயமும் தான். அண்ட் நீங்கள் இந்த பிரச்சனை, இந்த கான்ட்ரவர்சி, இந்த யூடியூப் பிரச்சனை இதை பற்றில என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.